வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசியில் சிபிடி 1ல் கேட்ட கோடிங் அண்ட் டிகோடிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து நியூ பேட்டர்னாக கேட்டிருந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் கொஷின் வந்து பார்க்க லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியது தான். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு கொஷின் லென்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கப்புறம் சிபிடி 2க்குமே சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்குமே வந்து இது கேட்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த மாதிரி டைப்பில் உள்ள சம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருங்க ரீசனிங்கில். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2-3 கொஷின் கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் இஸ் கோடட் யூஸிங் லெட்டர் கோட்ஸ் அஸ் பர் த கோட்ஸ் கிவன் பிலோ அண்ட் த கண்டிஷன்ஸ் தட் ஃபாலோ. Then none of the conditions apply, then codes for the respective numbers symbols to be followed directly as the given in the table. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சிம்பிள்ஸ்க்கு வந்துட்டு சிம்பிள் நம்பருக்குலாம் வந்துட்டு ஒரு கோடிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு கீழே வந்து கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எதுவுமே ஃபாலோ ஆகணும்னா டேரெக்டாக வந்துட்டு அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து கோடட் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வரிசையாக. அதுமாதிரி அந்த ஒவ்வொரு இதுக்குரிய கோடிங்குரியது என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதுமாதிரி கண்டிஷன்ஸ் வந்துட்டு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் எ சிம்பிள் அண்ட் லாஸ்ட் எ நம்பர், த கோட்ஸ் ஃபார் திஸ் டூஸ் ஆர் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டு பி இன்டர்சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த செகண்ட் கண்டிஷன் வந்து, இஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர் அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர், த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டு பி கோடட் அஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஃப் போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் அண்ட் தேர்ட் எலமெண்ட் இஸ் டு பி கோடட் அஸ் கோடு ஃபார் த செகண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கொஷின்ஸுமே ரீட் பண்ணணும்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு மேலே வந்து லைட்டாக பார்த்தோன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வருதா, என்ன கோடிங் இருக்கோ அந்த கோடிங், அதுமாதிரி கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு இந்த கொஷின் ரீட் பண்ணுறதே வந்துட்டு எப்படி ரீட் பண்ணால், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக உள்ளது தான் அந்த என்ன கோடிங் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாருங்கள். 5 ஆம்பஷன் 3 ஆஸ்ட்ரிக்கு 7% 2 இது தான் வந்து ஃபஸ்ட் நம்ம கோடு பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து இதில் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ எதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கோடட் ஃபார் த ஃபாலோயிங் குரூப் இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் மட்டும் பாருங்களேன். த ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள் அண்ட் லாஸ்ட் ஏ நம்பர். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள், லாஸ்ட் நம்பர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர், லாஸ்ட் நம்பர். ஸோ அந்த கண்டிஷன் நீங்கள் ரீட் பண்ணணுன்னே தேவையே இல்லை. ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணதுக்காண்டி கொடுக்குறது தான். அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர் அண்ட் லாஸ்ட் இஸ் ஈவன் நம்பர் அந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர் டு பி கோடட் அஸ் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து நமக்கு ஆட் நம்பர் தான், லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஈவன் நம்பர் தான். ஸோ இந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். செகண்ட் கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும், ஃபஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகாது. அடுத்து தேர்ட் கண்டிஷன் பாருங்கள், இஃப் போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். நமக்கு இதில் தெரியும் செகண்ட் எலமெண்ட் வந்துட்டு ஒரு சிம்பிள் தான், நம்பரே கிடையாது. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த தேர்ட் எலமெண்ட் வராது. ஸோ செகண்ட் எலமெண்ட் மட்டும் பார்த்து நம்ம கோடிங் பண்ணாலே முடிஞ்சு கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு செகண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் லாஸ்ட் ஈவன் நம்பர் இருந்தால் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொசிஷன் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இது மாதிரி வரணும். 4 ஆப்ஷனுமே நமக்கு பாருங்கள் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சிசின்னு இருக்குது, இதுலேயும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சிசின்னு இருக்குது, இதுலேயும் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு சிசின்னு இருக்குது, இதுலேயும் ஃபஸ்ட் லாஸ்ட்டு சிசி. ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. அடுத்து வந்துட்டு அப்போ நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்குறப்ப வந்துட்டு செகண்ட் நம்பர் பாருங்களேன், எல்லாமே எம்மு. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கணுன்னே தேவையில்லை. இதில் நமக்கு எந்த டிஃப்ரென்ஷியேஷனுமே இல்லை. அதனால் நீங்கள் இந்த ஆம்பஷனுக்கு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணே அவசியம் இல்லை. டேரெக்டாக வந்துட்டு தேர்ட் இதுக்கு போயிடலாம். தேர்ட் இதுக்கு பாருங்கள், இதில் வந்துட்டு செகண்ட் நம்பருக்கு எல்லாமே எம், இதில் மட்டும்தான் டி வருது. ஸோ நீங்கள் செகண்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ வந்துட்டு ஆம்பஷன் இது இந்த ஆண்டு சிம்பிள் வருது. ஆண்டு சிம்பிளுக்கு வந்து கோடட் என்ன இருக்குது, எம்மு. ஸோ இந்த ரெண்டாவது இதுக்கு வந்து எம் வரும். ஸோ இந்த டி வந்து கண்டிப்பாக வராது. ஃபஸ்ட்டு இதில் இது மாதிரி எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது வந்துட்டு எம்முக்கு அப்புறம் டி வர மாதிரி தான் 3 ஆப்ஷனுமே இருக்குது. எம்டி இது ஆல்ரெடி எலிமினேட் பண்ணிட்டோம். இது எம்டி. அடுத்து தேர்டு, டேரெக்டாக தேர்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேர்டுன்னு பார்க்குறப்ப டேரெக்டாக வந்து இது 3 இது போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு எம்டி டேரெக்டாக அப்படியே டி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஸ்ட்ரிக்குரியது பார்க்கணும். ஆஸ்ட்ரிக்குரியது பார்க்குறப்ப இசட், எம்டிக்கு அப்புறம் இசட் வரணும். ஸோ எம்டிக்கு அப்புறம் டபிள்யூ இது வராது, எம்டிக்கு அப்புறம் இசட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் ஆப்ஷனில் ஏதோ ஒன்றா தான் இருக்க போகுது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நமக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து 7க்கு வந்து என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா டபிள்யூ.
7க்கு வந்து W கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7க்கு வந்து W கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ CMDW இது வர மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா MD 1 மினிட் சாரி ஆஸ்ட்ரிக் வந்து Z ஆஸ்ட்ரிக் வந்து இங்கே Z கொடுத்துருக்காங்க. ஸோ MDக்கு அப்புறம் Z வரணும். MDக்கு அப்புறம் Z. ஸோ MD Z ஆஸ்ட்ரிக் வந்து Z. அடுத்து 7க்கு வந்து என்னென்னு பார்க்கணும். 7க்கு வந்து W. ஸோ ஃபஸ்ட்டு CMDZW இது வர மாதிரி இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு தேவையில்லை. அதில் கொடுத்துருக்கதை வந்துட்டு நம்ம அப்படியே கோட் பண்ணி எழுதினா போதும். அதுவே ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கோடிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடணும். இதில் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துடணும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா இது சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இன்னும் 2-3 கொஷின் பார்க்க உங்களுக்கு நல்லா கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். அடுத்தது பாருங்கள். நம்பரு சிம்பிள் கோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக வந்துட்டு அதில் கொடுத்துருக்க கோடிங் என்ன இதுன்னு பார்த்துருக்கேன். 7 to 4 * 5 எடுத்தோடனே இது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 7 to 4 * 5. ஓகே, இப்போ வந்துட்டு கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ ஆகுதான் பாருங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள்னால் ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு நம்பர். இதனால் நீங்கள் இதை ரீட் பண்ணவே வேண்டாம், டேரெக்டாக இதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் இதை பாருங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர் இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் இஸ் அன் ஈவன் நம்பர். லாஸ்ட் வந்து ஈவன் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கிடையாது. ஸோ செகண்ட் டைமே நமக்கு கிடையாது. இஃப் போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். தேர்ட் எலமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் 4. ஆனால் செகண்ட் எலமெண்ட் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ இந்த 3 கண்டிஷனுமே அப்ளை ஆகலை. அப்போ வந்து டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்கதை கோட் பண்ணினாலே முடிஞ்சு போச்சு நமக்கு. ப்ளஸ் 7க்கு வந்து என்ன இருக்குன்னா P. ஸோ ஃபஸ்ட்டு வந்து P வர மாதிரி வரணும். அடுத்து வந்து 2க்கு வந்து T. ஸோ 2க்கு வந்து T. ஸோ PTன்னு வர மாதிரி இருக்கும். PT வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான். சிம்பிளாக முடிஞ்சு 30 செகண்ட்ஸில் வந்து கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிகிட்டே போயிடலாம். நமக்கு வந்து இந்த ஐடியா அப்ரோச் தெரியாமல் இருக்கிறனால தான் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேர் விட்டுருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கோட் பண்ண வேண்டியது எதுன்னு ஃபஸ்ட்டு டேரெக்டாக பாருங்கள். இதுதான் நமக்கு கோட் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து கண்டிஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். கண்டிஷன்ஸ் என்னது? இஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து சிம்பிளாக இருக்குது, நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் நம்பர். ஸோ அந்த கண்டிஷன் வந்து நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. அதுமாதிரி அடுத்தது பாருங்கள். இஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர். ஓகே, ஃபஸ்ட் எலமெண்ட் ஆட் நம்பர் தான். அண்ட் தென் லாஸ்ட் இஸ் அன் ஈவன் நம்பர். லாஸ்ட் வந்து ஈவன் நம்பர் கிடையாது. லாஸ்ட் வந்து நமக்கு ஒரு சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கிடையாது. இதையுமே நீங்கள் ரீட் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து டேரெக்டாக தேர்ட் இது பாருங்கள். போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக பாருங்கள். 2 * இது ரெண்டுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ இதுவுமே கிடையாது. அப்போ கொடுத்துருக்கறது அப்படியே கோட் பண்ணி எழுதினாலே போதும். அப்போ என்ன வருது? 7க்கு வந்து W. ஃபஸ்ட்டு W வர மாதிரி இருக்கணும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது 2 எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து 2 அடுத்து 2லேயுமே A தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக தேர்ட் இது போயிருங்க. ஆஸ்ட்ரிக் என்ன வருது? Z வருது. ஸோ WAZ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் இது ஆன்சர். இதுவுமே எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் சால்வ் பண்ண இன்னும் ஒரு 5 சம் சால்வ் பண்ணால் உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபை வந்துடும். ஸோ இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸி தான் சொல்லிட்டு அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு நம்ம கோட் பண்ண வேண்டியது எதுனா 2 #*79 இதை வந்து நம்ம கோட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்க்கலாம். இஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு நம்பர். ஸோ இது நீங்கள் ரீட் பண்ணவே வேண்டாம், டேரெக்டாக செகண்ட் இது போயிடலாம். இஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஈவன் நம்பர். ஃபஸ்ட் எலமெண்ட் ஈவன் நம்பர் இருக்குது. அந்த லாஸ்ட் இஸ் அன் ஆட் நம்பர். ஸோ இதுவுமே இருக்குது. இந்த கண்டிஷனும் ஓகே தான். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இஃப் போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. ஸோ செகண்ட் எலமெண்ட் கண்டிஷன் மட்டும்தான் நமக்கு அப்ளை ஆக போகுது. அதை பற்றி மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஈவன் நம்பர் அண்ட் லாஸ்ட் இஸ் அன் ஆட் நம்பர். ஃபஸ்ட் எலமெண்ட் ஈவன் நம்பர், லாஸ்ட் வந்து ஆட் நம்பர். இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் கோடட் அஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டையும் கோடட் அஸ் இதுன்னு போடணும். ஸோ ஃபஸ்ட்டும் இதுதான் இருக்கணும், லாஸ்ட்டும் இதாக இருக்கணும். அது மாதிரி என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இதிலே வந்து நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கிளிக் ஆகுது, அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ 99க்கு என்ன ஆப்ஷன், இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா D. எல்லாமே வந்துட்டு ஒரு சிம்பிளாக உள்ளது தான். இதுவுமே ஒரு ஒன் மினிட்டுக்குள்ளே நம்ம சால்வ் பண்ணிடலாம். கொஷின் தான் பார்க்க பெருசாக இருக்கணும். ஆனால் டேரெக்டாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த கோடிங்குரியது, அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதே மாதிரி தான் எதை வந்து கோட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிஷன்ஸ் ஒன்று ஒன்றா ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் சிம்பிள் தான் இருக்குது. அதே அண்ட் லாஸ்ட் ஏ நம்பர். ஸோ லாஸ்ட் வந்து ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் அப்ளை ஆகுது. ஃபஸ்ட் எலமெண்ட் சிம்பிள், லாஸ்ட் எலமெண்ட் நம்பர். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து இந்த சிம்பிள் ஆஸ்டிக் இருக்குது, லாஸ்ட் எலமெண்ட் வந்து இந்த நம்பர் இந்த 5 இருக்குது. இது வந்து இந்த கண்டிஷன் அப்ளை ஆகுது. அடுத்த கண்டிஷன் பாருங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஆல்ரெடி சிம்பிள்னு பார்த்துட்டோம். ஸோ ஆட் நம்பர் வராது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபாலோ ஆகலை. இஃப் போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துக்கோம் 9 மட்டும் தான் நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 3 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து கிடையாது. ஸோ இந்த கண்டிஷனுமே கிடையாது. ஃபஸ்ட் கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது. அது அப்ளை ஆகிற மாதிரி நம்ம செஞ்சாலே போதும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள் அண்ட் லாஸ்ட் ஏ நம்பர். த கோட் ஃபார் திஸ் டூ ஆர் டு பி இன்டர்சேஞ்சு. ஸோ இது ரெண்டையுமே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரிக் வந்து என்னதுன்னா ஜெட்டு. ஸோ ஆஸ்ட்ரிக்குரிய ஜெட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி லாஸ்ட் பொசிஷனுக்கு போடணும். ஸோ லாஸ்ட் வந்து ஜெட் வர மாதிரி இருக்கணும். லாஸ்ட் வந்து ஜெட் வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வராது. பி ஆர் டி தான் இருக்க போகுது. அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணனால 5க்குரியது வந்து ஃபஸ்ட்டு போயிடும். ஸோ 5க்குரியது என்னென்னா ஏ வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ ஏ ஃபஸ்ட்டு, ஜெட்டு லாஸ்ட்டு, ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்குது. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். மீதி அடுத்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத பார்த்தாலே போதும். அடுத்து செகண்ட் இது பாருங்கள், சிசின்னு தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே எந்த டிஃப்ரென்ஸ் நம்ம சொல்ல முடியாது. தேர்ட் எலமெண்ட்டில் சேஞ்ச் ஆகுது, பிஎல். ஸோ தேர்ட் எலமெண்ட் டேரெக்டாக பார்த்துடலாம். ஸோ 3 வந்து என்னவா கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு சம் செஞ்சிடலாம். ஸோ 3 வந்து என்னவா கோட் பண்ணியிருக்காங்கன்னா எல். ஸோ 3 தேர்ட் எலமெண்ட் எல் வரப்போகுது. ஸோ எல்லுன்னா ஆப்ஷன் டி. அவ்வளோ சிம்பிளாக உள்ளது தான் இது. நம்ம தான் கொஷின் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எல்லாத்தையும் ரீட் பண்ண அவசியம் இல்லை. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து கண்டிஷன் என்ன அப்ளை ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் ரீட் பண்ணணும். சும்மா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரீட் பண்ண வச்சிங்கன்னா அந்த சம் வந்து சரி ரொம்ப லேட் ஆகும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எதை கோட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதை கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் அப்படியே டேரெக்டாக பார்க்க போயிடலாம். கண்டிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள் அண்ட் லாஸ்ட் ஏ நம்பர். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து சிம்பிள், லாஸ்ட்டு வந்து நமக்கு சிம்பிள் தான் இருக்குது ப்ளஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் சிம்பிள் ஓகே, லாஸ்ட் எலமெண்ட் என் நம்பர் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வராது. இதை ரீட் பண்ணவே வேண்டாம் நீங்கள். அடுத்து செகண்ட் இது பாருங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஆட் நம்பர் கிடையாது. ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து சிம்பிள். ஸோ இதுவுமே கிடையாது. அடுத்து வந்து போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். அதுவுமே கிடையாது. ஸோ வந்துட்டு மூணு கண்டிஷனுமே ஃபாலோ ஆகலை. ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே வந்துட்டு நம்ம கோட் பண்ணி எழுதினாலே போதும். ஸோ ஆஸ்ட்ரிக் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக்கு எஃப். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே எஃப் வர மாதிரி இருக்கணும். 2 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து டூக்கு வந்து டி வருது கோட் பண்ணி. ஸோ எஃப் டி இதுதான் வருது, இது வராது. சிம்பிளாக உள்ளது தான். நம்ம 2 இது பார்த்தோம், இதாகிடுச்சு. எந்த கண்டிஷனும் ஃபாலோ ஆகலை. சும்மா அப்படியே சால்வ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். நம்ம ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ண இல்லை. இந்த மாதிரி டைப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. இது லெவல் 2 and 3 கேட்டாலும் சரி, அடுத்து CBT 2 கேட்டாலும் சரி, இந்த மாதிரி மாடலில் கொஞ்சம் நல்லா தரவாயிருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத பாருங்கள். எதை கோட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் கோட் பண்ண சொல்லியிருக்காங்க, 4 and 9. ஓகே, இப்போ கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். இஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ நம்பர் அண்ட் லாஸ்ட் ஏ சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் நம்பர், லாஸ்ட் இயர் சிம்பிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் நம்பர் ஓகே, லாஸ்ட் வந்து சிம்பிள் கிடையாது, நமக்கு 9 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனே நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக செகண்ட் கண்டிஷன் போயிடலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஈவன் நம்பர் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஆட் நம்பர். ஃபஸ்ட் எலமெண்ட் ஈவன் நம்பர் இருக்குது, லாஸ்ட் ஆட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனும் ஓகே, இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்து போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அது 7 3 இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ செகண்ட் கண்டிஷன் மட்டும் நமக்கு ஃபாலோ ஆனால் போதும். அதை வச்சு நம்ம சம் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஈவன் நம்பர் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஆட் நம்பர். த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டு பி கோடட் அஸ் இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வந்து நமக்கு இப்படி தான் கோட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இதாக வரப்போகுது, லாஸ்ட்டு இதாக வரப்போகுது. ஸோ அதுமாதிரி பார்க்குறப்ப இந்த சிடி கண்டிப்பாக வராது. ஒன்று ஏ இல்லைன்னா பியாக தான் இருக்க போகுது. அடுத்து 7 3 கோட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. அப்புறம் 7 இஸ் கோடட் அஸ் ஜே. ஸோ இதுக்கப்புறம் ஜே வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். எல்லாமே சிம்பிளாக உள்ளது தான். நீங்கள் நம்ம நிறையா திருப்பி செய்ய இந்த மாதிரி மாடல் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம்.
இன்னும் 2-3 சம் மட்டும் பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு இதை வந்து கோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து நமக்கு சிம்பிள் தான். லாஸ்ட் எலமெண்ட் ஏ நம்பர். லாஸ்ட் எலமெண்ட் நம்பர் இருக்குது 3. இந்த கோட் திஸ் ஃபார் திஸ் டூ ஆர் இன்டர்சேஞ்ச். ஸோ இது இருக்கட்டும், இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர். ஃபஸ்ட் எலமெண்ட் ஆட் நம்பர் கிடையாது, நமக்கு சிம்பிள். ஸோ இது இந்த கண்டிஷன் கண்டிப்பாக வராது. போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். ஸோ இதுவுமே கிடையாது. செகண்ட் மட்டும்தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், தேர்டு வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். இஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள் அண்ட் லாஸ்ட் ஏ நம்பர், த கோட் திஸ் ஃபார் 2 elements ஆர் டு பி இன்டர்சேஞ்சு. ஸோ இது ரெண்டையுமே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஸ்ட்ரிக் ஒரு இதையும் 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ்ட்ரிக் என்ன வரப்போகுது, டபிள்யூ. ஸோ டபிள்யூ லாஸ்ட்டாக வரும். அதுமாதிரி 3க்கு வந்து என்ன வரப்போகுது, எல் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஸோ எல் ஃபஸ்ட்டு, டபிள்யூ லாஸ்ட்டு, அது வர மாதிரி இருக்கணும். ஸோ இது ரெண்டும் கிடையாது. ஏஎன்டி இந்த 2 ஆப்ஷன் இருக்குது, ரெண்டில் ஏதோ ஒன்று தான். அடுத்து எது டிஃபர் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். சிசி அப்படியே தான் இருக்குது. தேர்டு இது வந்து டிஃபர் ஆகுது. ஸோ 7 வந்து என்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சம் முடிச்சிடும். 7 இஸ் கோடட் அஸ் Z. ஸோ Zன்னா 3ஆவதுல Z தான் வரணும். ஸோ இதுதான் கரெக்டு, இதுக்கு வராது. சிம்பிளாக உள்ளது தான் இதுவுமே. நம்ம மட்டும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி மாடல் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள். வாட் வில் பி த கோட் ஃபார் த ஃபாலோயிங் குரூப். ஃபஸ்ட்டு அந்த கோடிங்குரியது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருங்க. 7, 6 ஆஸ்ட்ரிக்கு, 1, 3 ஆம்பிஷன். ஓகே, இப்போ கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இஃப் த ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள் அண்ட் லாஸ்ட் ஏ நம்பர். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து சிம்பிளாக இருக்குது, நம்பர் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வராது, ஃபஸ்ட் கண்டிஷனே அப்ளை ஆகாது. அடுத்தது பாருங்கள். இஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர், இது ஓகே. அண்டு லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர். லாஸ்ட் வந்து ஈவன் நம்பர் இருக்குது, லாஸ்ட் வந்து ஈவன் நம்பர் கிடையாது, சிம்பிள் இருக்குது. ஸோ இதுவுமே கிடையாது. போத் த செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், இதுவுமே கிடையாது. ஸோ 3 கண்டிஷனுமே அப்ளை ஆகலை. ஸோ டேரெக்டாக வந்து அதுக்குரிய கோடிங் கொடுத்தாலே நமக்கு போதும். ஓகே, இப்போ வந்து 7க்கு என்ன இருக்குது, டபிள்யூ. ஸோ 7க்கு வந்து டபிள்யூ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபிள்யூ வர மாதிரி வரணும். இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. அடுத்து பார்த்திங்கன்னா டபிள்யூ கே வந்து செகண்டு காமனாக தான் இருக்குது எல்லா இதுலேயுமே. ஸோ விட்டுருங்க. அடுத்து டேரெக்டாக தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆஸ்ட்ரிக் வந்து என்னென்னு இருக்குன்னா Z. ஸோ ஆஸ்ட்ரிக் வந்து Z வரணும். 3வது வந்து Z வர மாதிரி இருக்கும். WK Z இது ஓகே, WK Z இது ஓகே, WK R வருது. ஸோ இது கண்டிப்பாக வராது. WK Z வந்துருச்சு. WK Z RT வந்து காமனாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் இது மட்டும் பார்த்தா போதும். லாஸ்ட் இது என்ன இருக்குது, ஆம்பிஷனுக்கு வந்து N இருக்குது. ஸோ N வர மாதிரி வரணும். N வர மாதிரி வரணும்னா இங்கே D வரப்போகுது. அவ்வளோதான், D ஆப்ஷன் மட்டும் இருக்க போகுது. ஏன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஆம்பிஷன் இதுக்குரிய கோடிங் பார்க்குறப்ப N. ஸோ லாஸ்ட் N இருக்கணும். மீது எல்லாமே காமனாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ ஆர்டி வந்து காமனாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது. இதெல்லாம் வந்து மறுபடியும் செக் பண்ணி எழுதக்கூடாது. டேரெக்டாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கணும். இதே லாஸ்ட் கொஸ்டின், இதோட செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன கோடு வாட் வில் பி த கோடு ஃபார் த ஃபாலோயிங் குரூப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோடை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு அப்ளை ஆகுது, எது அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் ஏ சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து சிம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து நமக்கு ஒரு ஆட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் கண்டிப்பாக அப்ளை ஆகாது. இது நீங்கள் ரீட் பண்ண அவசியம் இல்லை. அது செகண்ட் இது பாருங்கள். ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஈவன் நம்பர். இந்த கண்டிஷன் அப்ளை ஆகுது. த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வில் பி கோடட் அஸ் C. ஸோ இது ஓகே, இது அப்ளை ஆகுது. அடுத்து இஃப் போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ், இது கண்டிப்பாக வரல. ஏன்னா இது ஆம்பிஷனும் 2 இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வராது. செகண்ட் கண்டிஷன் மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஃபஸ்ட் எலமெண்ட் இஸ் அன் ஆட் நம்பர் அண்ட் லாஸ்ட் இஸ் அன் ஈவன் நம்பர். இந்த ஃபஸ்ட் அண்டு லாஸ்ட் ஆர் டு பி கோடட் அஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இப்படி இருக்க போகுது. இதுதான் கோடிங்குரியது. ஸோ இது வராது. மீதி 3மே வரும். BCD மீதி 3மே வருது. அப்படின்னா நம்ம மறுபடியும் அடுத்த சம்மு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதேமாதிரி செகண்ட் இது பாருங்கள், காமனாக M தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்க்க தேவையில்லை. அடுத்து 3வது இது பாருங்கள், ZCன்னு இருக்குது. ஸோ தேர்ட் இது டேரெக்டாக பாருங்கள். 2க்கு என்ன கோடுன்னு பாருங்கள். 2க்கு வந்து என்ன கோடுனா C. ஸோ தேர்ட் இதில் வந்து C வராப்பில் வரணும். M. ஸோ வந்துட்டு தேர்ட் இதில் வந்து C வர மாதிரி வரணும். ஸோ தேர்ட் இதில் C வர மாதிரி வரணுன்னா இந்த ஆப்ஷனும் இருக்குது, MZC. ஓகே,
இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. செகண்ட் இருக்கிறது எம்முன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது 3லேயுமே வந்துட்டு எம்மு தான் இருக்குது. தேர்ட் பொசிஷனில் வந்து சி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ சி இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வராது. எம்மு இது மட்டும்தான் வரும். இந்த சியும் டியும் வரும், பி வராது. அதான் நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த இது எழுதிருங்க. சிஎம்மு தேர்டு இது வந்து சி வராப்பில் இருக்கணும். ஸோ சி வராப்பில் இருக்கணும் 2க்குரிய கோடிங். ஸோ இது ரெண்டுமே வருது. அடுத்து வந்து ஜெட்டு காமனாக இருக்குது, அதை விட்டுருங்க. அது டேரெக்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளது பார்த்துடலாம். கடைசிலேருந்து 3வது என்ன இருக்குது, 9. ஸோ 9க்குரிய கோடிங் வந்து என்னென்னு பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. 9க்குரிய கோடிங் வந்து எல். கடைசிலேருந்து 3வது வந்து எல் வரணும். ஸோ எல் வரணுன்னா இதுக்கப்புறம் எல், சிக்கு அப்புறம் ஜெட்டு காமனாக இருக்குது, அடுத்து எல் வரணும். ஸோ கடைசிலேருந்து 3வது எல் வர மாதிரினா இது தான் இருக்குது. அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து டி. அவ்வளோதான். இதுதான் இதுக்குரிய ஆன்சராக இருக்க போகுது. இதே மாதிரி தான் கொஷின்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே ஈஸி தான். நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஷின் சால்வ் பண்ணலாம். பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடாதீங்க இந்த மாதிரி மாடல். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாப்பிக்கு. இதே நல்லா 2-3 தடவை திரும்ப திரும்ப பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஓகே, தேங்க்யூ.